பணயோகம் வெடித்து திறக்கும், கோடிகள் சேரும் காலம் வந்துவிட்டது. இனி உங்கள் வாழ்க்கை தங்கம் போல மாறும். வாங்க, அது என்ன தகவல் என்று இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக அனுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். மற்றவர்கள் எளிதாக கைவிடும் சூழ்நிலைகளிலும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுமையாக நின்று போராடுவார்கள். அவர்களின் வாழ்க்கை தத்துவம் என்பது மெதுவாக சென்றாலும் உறுதியாக செல்ல வேண்டும் என்பதாகும். உடனடி வெற்றிகளை விட நிலையான வெற்றிகளை அதிகமாக விரும்புவார்கள். வெளிப்படையாக மிகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் மிகப்பெரிய கனவுகளும் சாதிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசையும் இருக்கும். தங்களை சுற்றி உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட தங்கள் இலக்கை அடைவதற்கான பாதையை அதிகமாக கவனிப்பார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமான சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் உழைப்பாகும். ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டால் அதை முடிக்கும் வரை விடாமுயற்சி அடிக்கும் செய்வார்கள். பலர் வெற்றிகளை கனவில் மட்டுமே பார்க்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் அந்த வெற்றிகளை நிஜமாக்குவதற்கான முக்கியமான திட்டத்தை உருவாக்கி அதன்படி செயல்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு குறுக்கு வழிகளை விரும்ப மாட்டார்கள். கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் பொறுமை ஆகிய மூன்றையும் தங்களின் வெற்றிக்கான ஆயுதங்களாக பயன்படுத்துவார்கள். பல ஆண்டுகள் எடுத்தாலும் தங்களின் இலக்கை அடைவதற்காக காத்திருக்கக்கூடிய மன வலிமை அவர்களிடம் இருக்கும். இதன் காரணமாக வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் மெதுவாக வளர்ந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு பெரிய முன்னேற்றங்களை அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாக மகரம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தங்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அவர்கள் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் காட்டாமல் ஆனால் செயல்களின் மூலம் தங்களின் அன்பை நிரூபிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் எப்போதும் முயற்சி செய்வார்கள். உறவுகளில் ஏனென்றால் உதவிகளை செய்யவும் எப்போதுமே முயற்சி செய்து வந்தாலும் உறவுகளின் நேர்மையை அதிகமாக மதிப்பார்கள். ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கையை உடைத்தவர்களை மீண்டும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் அவர்களின் உறவுகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தரத்தில் மிகவும் உயர்வாக இருக்கும். காதல் விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்களாக இருப்பார்கள். வெளியில் பார்க்கும் போது அவர்கள் காதல் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தாதவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் உண்மையான அன்பை வழங்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு உறவை தொடங்குவதற்கு முன் அந்த நபரை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். வெறும் ஈர்ப்பை காதலாக நினைக்க மாட்டார்கள். நம்பிக்கை, பொறுப்பு, நீண்டகால இணைப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உறவை உருவாக்க விரும்புவார்கள். காதலித்த நபருக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்களின் காதல் வாழ்க்கை மெதுவாக தொடங்கினாலும் மிகவும் உறுதியானதாகவும் நிலையானதாகவும் அமையும். அதேபோல பண விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை முன்கூட்டியே யோசித்து அதற்கான பொருளாதார பாதுகாப்பை உருவாக்க முயற்சி செய்வார்கள். முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை ஆய்வு செய்வார்கள். ஆபத்தான திட்டங்களில் கண்மூடித்தனமாக பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள். அவர்களின் இந்த எச்சரிக்கையான அணுகுமுறையால் வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் நல்ல சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீடு, நிலம், வணிகம் போன்ற நீண்ட கால மதிப்புள்ள முதலீடுகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமைத்துவ குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளை விட செயல்களின் மூலம் மற்றவர்களை ஈர்ப்பார்கள். எந்த ஒரு குழுவிலும் அவர்கள் இருந்தால் பொறுப்புகளை ஏற்று செயல்படுவார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் பதற்றப்படாமல் தீர்வுகளை தேடுவார்கள். இதனால் மற்றவர்கள் அவர்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள். சமூகத்தில் நல்ல பெயர் மற்றும் மரியாதைகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதற்காக தங்களின் குணநலன்களையும் ஒழுக்கத்தையும் எப்போதும் பாதுகாத்து கொள்வார்கள். பல நேரங்களில் அவர்களின் அமைதியான அணுகுமுறையும் தெளிவான முடிவுகளும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும். மகரம் ராசிக்காரர்களின் வெளிப்புற தோற்றம் மிகவும் கடினமாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் கருணையும் மனிதநேயம் நிறைந்திருக்கும். அவர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள். பிறரின் துன்பத்தை புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும். உதவி செய்யும் போது கூட அதை விளம்பரப்படுத்த விரும்ப மாட்டார்கள். அமைதியாக பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் குணம் அவர்களிடம் இருக்கும்.
அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் அவர்களை பலவீனப்படுத்தாமல் மேலும் வலிமையாக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவத்தின் மூலம் வளர்ந்த இறுதியில் உயர்ந்த நிலையை அடையும் திறன் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியானவர்களாக இருப்பார்கள். சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவது இவர்களின் இயல்பாக இருக்காது. ஆனால் இவர்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை யாராவது தாண்டினால் அவர்கள் வெளிப்படுத்தும் கோபம் மிகவும் தீவிரமானதாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் கோபத்தில் எடுத்த முடிவுகளை பின்னர் வருந்தும் வகையில் செயல்பட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். அவர்களின் மன உறுதி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு வலிமையானதாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இது கூட கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். தோல்விகளை முடிக்காக பார்க்காமல் அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாகவே கருதுவார்கள். அதனால் பலர் கைவிட்ட இடத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் வெற்றிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். யாருடனும் உடனடியாக நெருக்கமாக மாற மாட்டார்கள். ஒருவரின் குணம், நம்பகத்தன்மை, நேர்மை ஆகியவற்றை கவனித்த பிறகே அவர்களை தங்களின் நெருங்கிய வட்டத்திற்குள் அனுமதிப்பார்கள். இதன் காரணமாக இவர்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கும் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உறவுகளாக இருப்பார்கள். ஒரு நண்பர் சிரமத்தில் இருந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவார்கள். நண்பர்களின் இரகசியங்களை பாதுகாப்பதில் மிகவும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். சமூகத்தில் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பார்கள். தொழில்துறையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் உயர்ந்த நிலைகளை அடையக்கூடியவர்கள். நிர்வாகம், அரசு பணி, கட்டுமானம், நிலம் தொடர்பான துறைகள், வங்கி, நிதி மேலாண்மை, கல்வி, சட்டம் மற்றும் பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகள் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்களின் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதில் பெற உதவும். ஒரு நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக சேர்ந்தாலும் காலப்போக்கில் முக்கிய பதவிகளை அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் பணிபுரியும் இடத்தில் நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த வேலைகளையும் முழுமையாக செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் இருக்கும். வாழ்க்கை அனுபவங்கள் அதிகரிக்க மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீக சிந்தனைகளும் வளரத் தொடங்கும். அவர்கள் வெறும் சடங்குகளில் மட்டுமே ஈடுபட மாட்டார்கள். அதன் பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை அறிய விரும்புவார்கள். தெய்வ நம்பிக்கை, தர்மம், ஒழுக்கம், மனிதநேயம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பல நேரங்களில் தனிமையில் அமர்ந்து வாழ்க்கைகளை பற்றி ஆழமாக சிந்திப்பார்கள். இந்த சிந்தனைகள் அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும். ஆன்மீக பாதை அவர்களுக்கு மன அமைதிகளையும் உள்ளார்ந்த வலிமையும் வழங்கும். மகரம் ராசிக்காரர்கள் பல வலிமையான குணங்களை கொண்டிருந்தாலும் சில பலவீனங்களும் இருக்கும். அவர்கள் சில நேரங்களில் தங்களை மிகவும் கடுமையாக மதிப்பிடுவார்கள். சிறிய தவறுகளுக்கு கூட தங்களை குற்றம் கூடிக்கொள்வார்கள். மற்றவர்கள் எளிதில் நம்பாத குணம் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடும். மேலும் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில சமயங்களில் வேலை மற்றும் பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்துவதால் குடும்பத்தினருடன் செல்ல வேண்டிய நேரத்தை குறைத்து கொள்ளக்கூடும். இந்த குணங்களை சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரங்களை அடைய முடியும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் அவர்களை வலிமையாக்கும். இளமை காலத்தில் கடின உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நடுத்தர வயதிற்கு பிறகு அவர்கள் முயற்சிகளுக்கான பலன்கள் தெளிவாக தெரிய தொடங்கும். பல வருடங்களாக கனவு கண்ட இலக்குகள் நனவாகும் காலம் வரும். சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை, தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நிலைத்தன்மை போன்றவை வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனைகளாக அமையும். பிறர் பார்வையில் திடீரென வெற்றி பெற்றவர்களாக தோன்றினாலும் அந்த வெற்றியின் பின்னால் பல வருட உழைப்பும் தியாகமும் இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக பார்க்கிறார்கள். அதனால் உடனடி மகிழ்ச்சியை விட நிலையான சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் கட்டும் அடித்தளம் மிகவும் வலிமையானதாக இருக்கும். காலம் செல்ல செல்ல அவர்களின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். பலர் கனவு காணும் வாழ்க்கையை அவர்கள் பொறுமையாலும் உழைப்பாலும் உருவாக்கி கொள்வார்கள். ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, வாழ்நாள் முழுவதும் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உழைப்பார்கள். அதுவே மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பாகும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களை பற்றி வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அவர்களை மிகவும் கடினமான மனநிலை கொண்டவர்கள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதவர்கள், எப்போதும் வேலை மற்றும் பொறுப்புகளை மட்டுமே சிந்திப்பவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் மனதின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு மென்மையான உலகம் மறைந்திருக்கும். அவர்கள் தங்களுடைய துயரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். மனதில் எவ்வளவு வேதனை இருந்தாலும்
அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். பல நேரங்களில் அனைவருக்கும் துணையாக இருப்பார்கள். ஆனால் தங்களுக்குள் ஆறுதல் தேவைப்படும் நேரங்களில் கூட யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இதனால் அவர்கள் தனிமையை விரும்புபவர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்களுக்கு அன்பும் புரிதலும் கிடைக்க வேண்டும் என்ற ஆழமான ஆசை இருக்கும். அந்த ஆசையை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருப்பதே அவர்களின் மிகப்பெரிய இரகசிய குணமாகும். பணக்காரராக மாறுவதற்கான அனைத்து அடிப்படை குணங்களும் மகரம் ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் சம்பாதிப்பதை விட சேமிப்பதன் மதிப்பை நன்றாக அறிந்திருப்பார்கள். இன்று கிடைத்த பணத்தை முழுவதுமாக செலவு செய்வதை விட அதை எவ்வாறு வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் என்று சிந்திப்பார்கள். வாழ்க்கையில் சொந்த வீடு, நிலம், வணிகம் மற்றும் நிலையான வருமானம் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் வலுவாக இருக்கும். பலர் வேகமான லாபத்தை தேடும் போது மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை தேர்ந்தெடுப்பார்கள். இதன் காரணமாக வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் பெரிய அளவிலான சொத்து சேர்க்கை மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்களின் வெற்றி ஒரே நாளில் வராது, ஆனால் வந்துவிட்டால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் யாரையாவது உண்மையாக நேசித்துவிட்டால் அந்த உறவை மிகவும் மதிப்பார்கள். எனவே காதல் தோல்வி அவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கக்கூடும். ஆனால் அவர்கள் வெளியில் அதை காட்ட மாட்டார்கள். பலர் போல உடனடியாக அழுது புலம்பாமல் அமைதியாக தங்களின் வேதனைகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இந்த அனுபவம் அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும். காதல் தோல்விக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கைகளை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள். பலர் தோல்வியில் தொழில் மற்றும் பண வருமானத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சிலர் ஆன்மீக பாதையில் செல்ல தொடங்குவார்கள். எந்த பாதைகளை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வேதனையை ஒரு சக்தியாக மாற்றி முன்னேற வேண்டும் என்ற மன உறுதி அவர்களிடம் இருக்கும். அதனால் காதல் தோல்வி அவர்களை உடைக்காமல் பல நேரங்களில் மேலும் வலிமையானவர்களாகவே மாற்றும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் வயது அதிகரிக்க சிறப்பாக மாறும் தன்மை கொண்டதாக இருக்கும். இளமை காலத்தில் அவர்கள் அதிக பொறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். சில நேரங்களில் மற்றவர்களை விட அதிகமாக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். 30 வயதிற்கு பிறகு அவர்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கத் தொடங்கும். 40 வயதிற்கு பிறகு சமூக மரியாதை, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் குடும்ப வளர்ச்சி போன்ற நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழலாம். வயது அதிகரிக்க அவர்களின் சிந்தனை ஆழமும் அனுபவமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவே. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட விரும்ப மாட்டார்கள். அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் பொறுமையும் திட்டமிடுதலும் ஆகும். யாராவது அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் உடனடியாக பதிலடி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக தங்களின் இலக்கில் கவனம் செலுத்தி வெற்றியின் மூலம் பதிலளிப்பார்கள். அவர்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். பின்னர் அவர்களின் வளர்ச்சிகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மன வலிமை மிகவும் உறுதியாக பெரியதாகவும் இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் எளிதில் வீழ்ச்சியடைய மாட்டார்கள். காலம் மற்றும் உழைப்பு ஆகிய 2 சக்திகளின் மூலம் எதிரிகளை விட உயர்ந்த நிலைகளை அடைவதே அவர்களின் வழக்கமான வெற்றி பாதையாகும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலையேறும் பயணத்தை போன்றது. ஆரம்பத்தில் பாதை கடினமாக இருக்கும். பல தடைகள், பல சோதனைகள், பல ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தடைகளையும் கடந்து முன்னேறுவார்கள். இறுதியில் மலையின் உச்சியை அடையும் போது அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் அவர்களின் வெற்றிகளை அடையாளங்களாக மாறிவிடும். பிறர் பார்வையில் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் வெற்றியின் பின்னால் எண்ணற்ற இரவுகளின் உழைப்பும் பொறுமையும் தியாகங்களும் இருக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் நான் சாதித்தேன் என்று பெருமையுடன் சொல்லக்கூடியவர்களாக உருவாகும் தனித்துவம் கொண்டவர்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக பொறுப்பு, நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மை ஆகிய 3 தூண்களின் மீது அமைந்திருக்கும். காதல் அல்லது திருமணம் என உந்த உறவாக இருந்தாலும் அதை வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் இணைந்து பயணிக்கக்கூடிய உறவாகவே கருதுவார்கள். அதனால் துணையை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள். திருமணத்தின் ஆரம்ப காலங்களில் தங்களின் உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் சில புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் மென்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் வெளிப்படும். குடும்பத்தின் நலனுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உழைக்க தயாராக இருப்பார்கள். துணைக்கு பாதுகாப்பான வாழ்க்கைகளையும் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். இதனால் அவர்களின் திருமண வாழ்க்கை மெதுவாக மலர்ந்தாலும் மிகவும் வலுவானதாகவும் நீடித்ததாகவும் அமையும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குழந்தைகள் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமையக்கூடும். குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் புதிய இலக்குகளும் உருவாகும். இதனால் அவர்கள் இன்னும் அதிகமாக உழைக்கத் தொடங்குவார்கள். பல நேரங்களில் குழந்தைகளின் கல்வி திறமை அல்லது சாதனைகள் மூலம் குடும்பத்திற்கு பெருமை கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகள் மூலம் வெளிநாட்டு வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி அல்லது சமூக மரியாதை கிடைக்கக்கூடும்.
குழந்தைகளிடம் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்க விரும்புவார்கள். அதே சமயம் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொருட்டு பல தியாகங்களையும் செய்வார்கள். குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது மகரம் ராசிக்காரர்களின் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் உருவாக்கக்கூடும். அது வேலை, தொழில் அல்லது வணிகம் மூலமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் வெளிநாடு பயணம் அல்லது சென்று நிலைநிறுத்திக் கொள்வது சிரமமாக தோன்றலாம். ஆனால் ஒருமுறை அந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதை மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவார்கள். புதிய சூழ்நிலைகளுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் அவர்களிடம் இருக்கும். வெளிநாட்டில் பெற்ற அனுபவம் மற்றும் வருமானம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய வணிக வாய்ப்புகள் அல்லது பெரிய முதலீட்டு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களின் உழைப்பால் மதிப்புகளையும் மரியாதைகளையும் சம்பாதிப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை விட படிப்படியான உயர்வுகள் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் சில குறிப்பிட்ட காலங்களில் அவர்கள் வாழ்க்கையின் ராஜயோகத்தை போன்ற முன்னேற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு, எதிர்பாராத சொத்து சேர்க்கை, தொழில் வளர்ச்சி அல்லது சமூக செல்வாக்கு போன்றவை அவர்களின் வாழ்க்கைகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். பல ஆண்டுகளாக அவர்கள் செய்த உழைப்புக்கான பலன் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடும். அந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் எதிர்கால தலைமுறைகளுக்கும் நன்மை தரக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும். அவர்களின் பெயர் மற்றும் மரியாதை குடும்ப எல்லையை தாண்டி சமூக அளவிலும் பரவக்கூடும். மகரம் ராசிக்காரர்களின் முதுமை காலம் பெரும்பாலும் அவர்களின் இளமை மற்றும் நடுத்தர வயதில் செய்த உழைப்பின் பலனை அனுபவிக்கும் காலமாக இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சந்தித்த சிரமங்கள் அவர்களை வலிமையானவர்களாக மாற்றியிருக்கும். அதனால் முதுமையில் அவர்கள் அதிக அனுபவம் ஞானமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ளவர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். பொருளாதார ரீதியாக நிலையான வாழ்க்கை அமைந்திருந்தால் அவர்கள் மன அமைதியுடன் வாழ முடியும். பேரங்குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்ப மரபும் மதிப்புகளும் அடுத்த தலைமுறையால் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். மகரம் ராசிக்காரர்கள் முழு வாழ்க்கையும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அது பொறுமையுடன் உழைத்தால் காலமே உங்களுக்காக வேலை செய்யும் என்பதாகும். அவர்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெறமாட்டார்கள். ஆனால் பெற்ற அனைத்தும் நிலையானதாக இருக்கும். அவர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் பெரியதாக இருக்கும். தோல்வி, சோதனை, ஏமாற்றம், தியாகம் என பல அனுபவங்களை கடந்து வந்த பிறகே அவர்கள் வெற்றியின் உச்சிகளை அடைவார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது வெறும் வெற்றி கதை அல்ல. மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து கதவை தட்டும் ஒரு நிகழ்வு அல்ல. அது அவர்களின் உழைப்போடு இணைந்து செயல்படும் ஒரு மறைமுக சக்தியாகும். பல நேரங்களில் அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் மற்றவர்கள் அவர்களை அதிர்ஷ்டமில்லாதவர்கள் என்று நினைக்கக்கூடும். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் விதைத்த விதைகள் வலிமையான மரங்களாக வளர தோண்டும். அதுதான் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான அதிர்ஷ்டம். அவர்கள் மற்றவர்கள் கவனிக்காத சிறிய வாய்ப்புகளை கூடிய பெரிய சாதனைகளாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். பல வருடங்கள் அமைதியாக உழைத்த பிறகு திடீரென சமூகத்தில் உயர்ந்த இனத்தை அடைவார்கள். அந்த உயர்வு மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டமாக தோன்றினாலும் உண்மையில் அது நீண்ட கால உழைப்பின் பலனாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். 20 வயதுகளில் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கும் காலமாக இருக்கும். இந்த காலத்தில் சவால்கள், பொறுப்புகள் மற்றும் அனுபவங்கள் அதிகமாக இருக்கலாம். 30 வயதுகளுக்கு பிறகு அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க தொடங்கும். தொழில், வணிகம் அல்லது சொத்து தொடர்பான முன்னேற்றங்கள் தென்படும். 40 வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைத்தன்மை உருவாகும். பலருக்கு இந்த வயதில் சமூக மரியாதை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். 50 வயதுகளுக்கு பிறகு அவர்கள் உருவாக்கிய செல்வமும் அனுபவமும் அவர்களுக்கு பெரும் பலமாக மாறும். இதனால் வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் அவர்கள் மிகவும் மதிக்கப்படும் நபர்களாக உருவெடுப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள், அனுபவம் வாய்ந்த மூத்தவர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள ஆதரவான நபர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அவர்கள் எப்போதும் அனைவரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை மதிப்பார்கள். வாழ்க்கையில் சரியான ஆலோசனைகளை வழங்கும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலே அவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். சில நேரங்களில் தங்களின் துணைவர்களே அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக மாறலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தால் அவர்கள் இன்னும் வேகமாக உயர முடியும். அவர்களின் வாழ்க்கையில் நன்மை தரும் நபர்கள் பெரும்பாலும் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் சில வகையான நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வார்கள். தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பவர்கள் மற்றும் மற்றவர்களின் உழைப்பை பயன்படுத்தி முன்னேற நினைப்பவர்கள் இவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் மிக லயகமான லாபம் கிடைக்கும் என்று கூறி ஏமாற்றும் நபர்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும்.
மகரம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நேர்மையானவர்கள் என்பதால் சில நேரங்களில் மற்றவர்களின் உண்மையான நோக்கத்தை தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடும். எனவே யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களை நன்றாக கவனிப்பது நல்லது. சரியான மனிதர்களுடன் இணைத்தால் அவர்களின் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழலாம். பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கிடைக்காத வாய்ப்பு திடீரென்று கிடைக்கலாம். சிறிய முதலீடு பெரிய லாபமாக மாறலாம். சாதாரணமாக தொடங்கிய ஒரு தொழில் பெரிய நிறுவனமாக வளரலாம். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு கனவு நனவாகலாம். இத்தகைய நிகழ்வுகள் மற்றவர்களுக்கு அதிசயமாக தோன்றினாலும் அவை மகரம் ராசிக்காரர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் விளைவாகவே இருக்கும். அவர்கள் ஒருபோதும் முயற்சிகளை கைவிட மாட்டார்கள் என்பதால் வாழ்க்கை அவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் பெரிய பரிசுகளை வழங்கும். பலர் தங்களுக்காக மட்டுமே வாழ்வார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை தாண்டி அடுத்த தலைமுறைகளையும் சிந்திக்க வைப்பார்கள். அவர்கள் உருவாக்கும் சொத்து, மதிப்பு, பெயர் மற்றும் குடும்ப ஒழுக்கம் பல ஆண்டுகள் நினைவு கூறப்படும் வகையில் இருக்கும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.